ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்லிங் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் 5 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அகைன் இந்த ஷேப்ஸ்குள்ளேயே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். கீழே 1 இன்ச் மார்க் பண்ணி அகைன் மேலேயும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. அகைன் இந்த கார்னர்லேயும் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் அந்த 1 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதில் இந்த 2 பாக்ஸுக்கு ஒரு நடுவில் லைன், அகைன் இதுக்கு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ சென்டரில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆல்டர்னேட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த செகண்ட் காலமில் ஆல்ரெடி 4th காலமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டில் லாஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஒரு பிரிக்ஸ் ஷேப்ஸ் வர மாதிரி நம்ம இந்த மாதிரி காலமும் ரோவும் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நீடல் நம்பர் 13 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சில்க் த்ரெட்டில் போகிறதுனால சில்க் த்ரெட் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி டபுள் த்ரெட் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி லாஸ்ட்டில் எண்டு நாட் போட்டுக்கணும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லாங்காக த்ரெட் எடுத்து இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டிச் அகைன் லாங்காக எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், இப்படி கண்டினியூவாக நம்ம 5 பாக்ஸஸ்க்கும் போட்டுட்டு வரப்போம். லாஸ்ட்டில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அகைன் அப்படியே அப்வர்டுக்கு த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி அதே மாதிரி கண்டினியூவாக நம்ம போட்டுக்கிட்டு வர போகிறோம். அகைன் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து திரும்ப டவுன்வர்டில் இதே மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு வர போகிறோங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வர போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு 1 by 1 வருங்க. இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்டில் எப்பவும் போல் நம்ம எண்டு நாட் போட்டுக்கிட்டு போகிறோம். இந்த மாதிரி ரோ ஃபுல்லாக போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி எண்டு நாட் போட்டுக்கணுங்க. இப்போது இந்த ரோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ நம்ம வந்து இதே கலர்ஸில் கொடுத்து நம்ம கண்டினியூவாக போட போகிறோம். அண்ட் இப்போது தேர்ட் ரோ சேம் அதே மாதிரி தான் நம்ம எப்பவும் போல் கண்டினியூ பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ஈஸி ஸ்டிச்சுங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட தெரிஞ்சாலே இந்த ஸ்டிச்சு நீங்கள் போட்டுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போது செகண்ட் காலமில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ்க்காக வேறு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். அகெயின் அதே ஸ்டிச் தான்.
கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம சேனலில் நிறைய ஸ்டிச்சஸ்க்கான வீடியோஸ் எல்லாமும் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அகைன் லாஸ்ட்டாக எண்டிங் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதாங்க மேட் ஃபில்லிங், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதோட கார்னர்ஸ்லாம் நீங்கள் வந்து பீட்ஸ் ஒர்க் இல்லைன்னா வந்து செயின் ஸ்டிச் போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நான் போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மோர் வீடியோஸ்க்கு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் மாதிரி.